அரசியல் ரீதியான பயிற்சி என்பது வேறு. நீங்கள் டிஜிட்டல் யுகத்தை வைத்துக்கொண்டு கடைசி மனிதன் வரை எளிதாக சென்று சேருவது என்பது வேறு. இந்த பயிற்சி இல்லாதது விஜய்க்கு என்னென்ன மாதிரியான பாதகங்கள் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க நீங்க? நிச்சயமாக அவரை யாரும் எளிதாக ஏமாற்றலாம், அவரை எளிதாக முகஸ்துதி செய்து தன்வயப்படுத்தலாம். எந்த கூட்டணியை அமைத்தால் சிறப்பாக இருக்கும் என்ற முடிவை அவர் எடுப்பதற்கு அவருக்கு வேண்டிய அளவுக்கு பக்குவம் இருக்க வேண்டும். மற்றவர்களை சார்ந்து அவர் செயற்படுவதாக இருந்தால் அது தவறான விளைவுகளை அவருக்கு உருவாக்கக்கூடும். எனவே ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பவர் எப்பொழுதுமே ஒரு திங்க் டேங்க் என்று ஒன்று இருக்கும். எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, நாட்டின் பிரதமராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கென்று ஒரு தனியாக சிந்தனையாளர்கள் குழு என்று ஒன்று இருக்கும். எல்லாவற்றையும் ஒரு மனிதன் தானாகவே சிந்தித்து முடிவெடுக்க முடியாது. எல்லாவற்றையும் ஒருவன் அறிந்து வைத்திருக்கும் இயலாது. அதனால் ஒரு சிந்தனையாளர் குழு இருக்கும். அந்த குழு அவரை வழிகாட்டும். அந்த வழிகாட்டுதலின்படி அவர் சுயமாக சிந்தித்து முடிவுகளை எடுப்பார். அதுபோன்று விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு குழு அமைய வேண்டும், குழு இருக்க வேண்டும். வெறுமனே புஷி ஆனந்தை வைத்துக்கொண்டு அல்லது ஆதவ் அர்ஜுனாவை வைத்துக்கொண்டு அவர் எல்லாவற்றையுமே யோசித்து விட முடியாது.